இல்லை, அஜித் சார் வந்து தலைன்ற பேரை வந்து ரிமூவ் பண்ணிட்டாரு. ஸோ ஒருவேளை அருண் விஜய் அவர்களுக்கு வருங்காலத்தில் தலை அப்படின்னு போட ஆரம்பிச்சிருவீங்களா? இதுதான் உங்க விருப்பம்னா அதை நிறைவேறிதானே தீரணும். ஏன்னா அஜித்தும் உங்களை மாதிரி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் எப்படி எதிர்பார்க்குறீங்க? நிச்சயமா அவர் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் லுக் அப்ரிஷியேட் பண்ணுவாரு. பார்த்துருந்தா கண்டிப்பா அதை அப்ரிஷியேட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் டைட்டில் பார்த்தோன்னா அவர் டக்குன்னு ஒன்று யோசிப்பாரு, பரவாயில்லையே அப்படின்னு ஏதாவது யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் படம் வரும்போது ஐம் ஷூர் இட் வில் பி அப்ரிஷியேட்டட் அண்ட் சந்தோஷமா இருக்கு அண்ட் ஜஸ்டிஸ் பண்ணுவோம்னு நம்புறேன். டைரக்டர் சார், டைரக்டர் சார். Thank you. Yes, can we start? Okay, va, good to go. Yes. அருண், வாழ்த்துக்கள். ரெட்ட தலை செமையா இருக்கு டைட்டில். ஆக்சுவலா தமிழ்நாட்டில் ரெண்டு தலை ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க, ஒரு அஜித் அண்ட் தோனி. ஓவர் நைட்ல, அதாவது ஒரே மேடையில நீங்க வந்து ரெட்ட தலை ஆயிட்டீங்க. ஸோ இது எப்படி ஃபீல் பண்றீங்க? இதுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பை கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச். டைட்டில் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் எல்லாருமே இந்த டைட்டில் கேட்டோம்னா அவ்வளோ ஒரு எக்ஸைட்டட் ஆனோம். நீங்க சொன்ன மாதிரி தலைன்றது சம்திங் இட்ஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல், தமிழ்நாட்டில் ஒரு பவர்ஃபுல் வேர்ட். ஸோ இந்த கதை வந்து ஆக்சுவலாக இட் நீடட் தட் பவர்ஃபுல் டைட்டில். ஏன்னா அந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே அந்த மாதிரி அமைச்சிருக்காரு திருக்குமரன் சார். நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ நீங்க இந்த ஃபர்ஸ்ட் லுக்ல பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் மெனக்கடல் இருக்கு இந்த படத்துல. என்னோட பெர்ஃபார்மன்ஸ்லும் சரி, இட்ஸ் கோயிங் டு பி அ சேலஞ்ச் அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார் இட். ஸோ திருக்குமரன் சார் கூட ஸ்டார்ட் பண்ணி, பிகாஸ் நம்ம ஃபோட்டோ ஷூட்லேயே எனக்கு தெரிஞ்சுது அவரோட அந்த இன்வால்வ்மெண்ட் இல்லை, அது ஒரு ஏனோ தானோன்னு பண்ணாம ஒவ்வொரு விஷயமும். அவர் வந்து கீழே உட்காந்துட்டு சில வந்து போஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா விரல காலெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா அது வந்து ஒன்று வந்து தனியாக எடுக்கணும், இன்னொன்று வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்காக இன்னும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதுலேயே தெரிஞ்சது தட் இன்வால்வ்மெண்ட் ஹி ஹேஸ். ஸோ நிச்சயமா இட் வில் பி அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். வெயிட்டிங் ஃபார் இட். வி ஸ்டார்டிங் திஸ் மந்த் 29th ஆரம்பிக்கிறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ குட் ஜர்னி. ஏன்னா அபிஷியலா அவர் வந்து ஏஆர் முருகதாஸ் அந்த டைட்டில் வாங்கிட்டாரு. பட் அன்அபிஷியலா நீங்க ஜஸ்டிஃபை பண்ணணும் இந்த டைட்டிலுக்கு. அதுக்கு நிச்சயமா அதுக்கு தான் நாங்கள் உழைக்க போறோம். அண்ட் தேங்க்யூ முருகதாஸ் சார். ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த டைட்டில் வச்சிருந்தாருன்னு சொன்னாங்க. So thank you Murugadas sir once again for giving this title for us. I think we will do justice to it. Thank you. And Bobby Balasandran sir ஒரு கொஸ்டின் ப்ரொடியூசருக்கு. சார் ஆக்சுவலாக வாழ்த்துக்கள், உங்களுடைய பயணம் ரொம்ப வெற்றிகரமாக அமைகிறதுக்கு வாழ்த்துக்கள். பொதுவாக வந்து நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சாதனையாளர்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி பயோபிக்லாம் நிறைய வந்திருக்கு. பட் எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ உங்க இந்த மேடையில பார்த்தா நீங்களே ஒரு பெரிய சாதனையாளராக இருக்கீங்க. ஸோ உங்களை பற்றின ஒரு பயோபிக் கூட எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நீங்க நிறைய பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தோணுது. ஏதாவது கன்சிடரேஷன் ஏதாவது இருக்கா, எடுப்பீங்களா ஃபியூச்சர்ல? தேங்க்யூ ஸோ மச், ஐ மீன் ஃபார் த காம்ப்ளிமெண்ட்ஸ். நிறைய பேர் அது கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம என்னென்ன அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியும் லைஃப்லங்கிறது வந்து, அதாவது லைக் நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து நம்ம எல்லாம் பண்ணுறது வந்து இட் ஷுட் பி ஹொலிஸ்டிக்காக சொசைட்டிக்கு நல்லதாக இருக்கணும். வெதர் இட்ஸ் கிரியேட்டிங் ஜாப்ஸ், இல்லாட்டி மற்றவங்கள நம்மளுடைய சக்ஸஸ் வச்சு மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுறது, அது வந்து தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் லைக் குளோபலி. ஸோ அது பண்ணுவோம். அதுக்கப்புறம் கடவுள் என்ன வச்சிருக்காருன்னு பார்ப்போம். at the right time maybe, பட் இப்போ வந்து வில் ஃபோக்கஸ் ஆன் ஒர்க். வாழ்த்துக்கள். அருண் சார், கிரேஷ் சார், அருண் சார் உங்களுக்கு இங்க கொஞ்சம் மைக் போட்டேன். Yes, 1 minute. அவங்களுடைய क्वेश्चन வந்து டேட்டா பைரசி டீல் பண்றீங்க உங்களுடைய பிசினஸ்ல, பட் அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த மூவில கான்செப்ட் இருக்கா அப்படின்ற கேள்விதான். அதாவது அவங்க கேட்ட கேள்வி வந்து, உங்க கம்பெனி வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன் கம்பெனி, இந்த படத்தோடைய பைரசிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுமான்னு கேட்குறாங்க. ஸோ அதாவது when you think about data, நான் இது ரொம்ப டெக்னிக்கலாக போக விரும்பல. டேட்டா வந்து இட்ஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆசெட் இன் டுடேஸ் வேர்ல்டு, ரைட்? நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, நம்ம எப்படி இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறோம், பெரிய பெரிய கம்பெனிஸ் நம்ம
emails and WhatsApp, like through mobile, எல்லாமே data based பண்ணி தான். There's a lot of complexity around dealing with data. அதாவது criminals கூட நம்ம இப்போ வந்து use data to perpetrate crimes. Terrorists use that, like companies use it for analysis. படத்துல வந்து இப்போ மார்க்கெட்டிங் பண்ணணும்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் டேட்டா, லைக் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது. இதில் வந்து டேட்டாவில் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. டேட்டா ப்ரைவசி ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ் வருது. இப்போ உங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பேங்க்கில் வச்சு கொடுத்துருக்கீங்க, அதை வந்து யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு பிளெயினில் போகிறீங்கன்னா அதாவது அதுக்கு உங்கள் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க்கில் இருக்குது, லைக் ஒரு ஸ்டோரில் போய் வாங்குறீங்கன்னா அதில் இருக்குது. நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன், ஸோ இது எல்லாத்தையும் வந்து எப்படி ப்ரைவசியில் ஃபோக்கஸ் பண்ணுறது, வேறு யாராவது வந்து ஹேக் பண்ணி, இப்போ வந்து உங்களை ஹேக் பண்ணுங்கிறது இல்லை. இப்போ பேங்க்கில் வந்து நீங்கள் உங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருப்பீங்க, உங்கள் அப்பா பேர் என்ன, உங்களுக்கு என்ன அசெட்ஸ் இருக்குன்னு, இஃப் யூ ஹேட் காட்டன் லோன், அதை வேறு யாராவது ஹேக் பண்ணாலும் அது பிரச்சனையாயிரும், அதோடைய ப்ரொடெக்ஷன். ஸோ தெர் இஸ் மல்டிபிள், அதாவது இப்போ லிட்டிகேஷன், அமெரிக்கா மாதிரி ஒரு கண்ட்ரியில் வந்து பெரிய பெரிய லிட்டிகேஷன் நடந்துட்டு தான் இருக்குது. லைக் இப்போ ஒரு ஆப்பிள் வந்து சாம்சங்கை சூ பண்ணுறதோ, லைக் அல்லாட்டி ஒரு பேங்க் இன்னொரு பேங்க், லைக் இது வந்து ரொம்ப இதாக நடந்துட்டு இருக்கு. அது எல்லாத்துலேயுமே டேட்டா ஃபோக்கஸாக இருக்குது. when you come, இது மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. இதை சால்வ் பண்ணுறதே வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. இப்போ நீங்கள் இந்த ஹியூஜ் அமௌண்ட். ஸோ when it comes to movie privacy, அது பைரசி, இது வந்து ஐ பிலீவ் இன் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. என் பிஸ்னஸ் வந்து ஐபி பேஸ்ட் இதுதான். இப்போ மூவி இந்த இதுவும் ஐபி பேஸ்டு தான். ஸோ இதை வந்து அதை வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ண முடியுமானா அது வந்து இட்ஸ் எ டஃப் ஜாப் தான். அது வந்து பண்ண முடியாது. we can minimize it, but fulla I wouldn't say like enga software வந்து piracy of movies இது பண்ணுவான்ல, because we are focusing on like very very critical mission critical stuff. ஒரு டெரரிஸ்ட பிடிச்சாங்கன்னா அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நாட்டை எப்படி காப்பாத்துறது, அதுல உள்ள இந்த அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கு. பட் இதுக்கு வருவோம். இப்போதைக்கு இதுல we are not working on it, but like there's a lot of opportunity there. கிருஷ்ணருக்கு ஆக்சுவலாக உங்க குருநாதர் வந்து ஒரு பேர் வச்சாரு, ஃபர்ஸ்ட் டைட்டில் ஒன்று வச்சாரு, அது அஜித் சாருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தலைன்னா பெரிய அளவுக்கு ஒரு சத்தம் வரும். ஸோ அந்த குருநாதர் சிஷியனுக்கு ரெட்டை தலைன்னு கொடுத்துருக்காரு. ஒருவேளை அருண் விஜய் அவர்களுக்கு இது ஒரு ரவுண்ட் வருமோ? அந்த நம்பிக்கை அவருக்கு ரொம்ப இருந்திருக்கு. அதனால தான் கேட்டோன்னு கொடுத்தாரு. ஏன்னா அவர் இதுக்குன்னு ஒரு கதை வச்சிருந்திருப்பாரு, ஒரு டைட்டிலும் கரெக்டாக வச்சிருந்தாரு. இப்போ இந்த கதையும் அவருக்கு தெரியும். இந்த 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 கதை தெரிஞ்சதுனால தான் சரி இதுக்கும் ஆப்டா இருக்கும், இப்போ இவனுக்கு இது தேவை இமீடியட்டா அப்படிங்கிறதுனால கேட்டோன்னு கொடுத்தாரு. சாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னார், சார் இந்த மாதிரி கேட்டாங்க கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதையும் சொன்னார். இல்லை, அஜித் சார் வந்து தலைன்ற பேரை வந்து ரிமூவ் பண்ணிட்டாரு. ஸோ ஒருவேளை அருண் விஜய் அவர்களுக்கு வருங்காலத்தில் தலை அப்படின்னு போட ஆரம்பிச்சிருவீங்களா? இதுதான் உங்க விருப்பம்னா அது நிறைவேறிதானே தீரணும். ப்ரொடியூசர் சார் கிட்ட ஒன்று கேட்கணும். ப்ரொடியூசர் சார், ஆக்சுவலாக எல்லாருமே படம் எடுக்கிறதுக்கு வெளியூர்ல வெளிநாட்டுல இருந்துலாம் வராங்க, நம்ம தமிழர்கள் தான். ஆனால் ஒரு புதுசாக இங்கே நிறைய நடிகர்கள் சுற்றிட்டு இருக்காங்க, நடிக்கணும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம எடுக்கிறது எல்லாமே வந்து ஃபெமிலியரான ஆர்டிஸ்டாக வச்சு எடுத்துட்டு இருக்கோம். ஏன், எதனால புதுமுகங்கள் நடிக்க மாட்டாங்க, அவங்களால ஜெயிக்க முடியாதுன்னா? அப்படி கிடையாது. லைக் அதாவது மூவி இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. ஸோ நான் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கோன்னா ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுறோம். போர்ட்ஃபோலியோனா எல்லா டிஃப்ரெண்ட் டைப். நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஏன் இன்னும் ஒரு ரொமான்டிக்காகவே எடுக்க மாட்டேங்கிறீங்க, எல்லாரும் ஹாரர், அப்படி கிடையாது. இது எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது. ஸோ நாங்கள் அந்த போர்ட்ஃபோலியோவில் எப்படி இருக்குன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் மூவி மீன் யூ ஸ்டார்ட் சம்வேர் அண்ட் மூவ் ஆன். டிமாண்டி காலனி அந்த ஹாரர் சைட், இது அஜய் ஞானமுத்து இங்கே வந்திருக்காரு. அதாவது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஆன ஸ்டோரி, பவர்ஃபுல்லான விஷுவல்ஸ், அது வந்து we felt we had to bring it to the table. இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா ஃபுல்லாக பைப்லைன் பில்ட் பண்ணியிருக்கோம், ரொமான்ஸ் எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொன்று நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. ஐ பிலீவ் இன் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு பீப்புள்.
இப்போ எக்ஸ்ட்ரோங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நான் இப்படி நடத்திட்டு இருக்கேன்னா, நான் படித்த காலேஜில் உள்ள மக்களை நான் ஹையர் பண்ணுவேன். லைக் ஐ மீன் ஃப்ரெஷர்ஸாக ஹையர் பண்ணி க்ரோ பண்ணி, தெர் ஆர் பீப்புள் ஹூ ஸ்டார்டட் அஸ் ஃப்ரெஷர்ஸ் ஹூ ஆர் விபிஸ் இன் அவர் கம்பெனி. ஸோ அந்த க்ரோத் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்ரோத் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என் கோல். ஸோ அது மாதிரி நியூ ஆர்டிஸ்ட்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ்க்கு நமக்கு எங்கள் கம்பெனி வந்து கண்டிப்பாக வில் கிவ் ப்ரெஃபரன்ஸ். ஸோ வந்து அதுக்கு வந்து உடனே நம்ம வந்து குதிச்சுட்டு அப்படி பண்ண முடியாது. இப்போ கம்பெனிக்குன்னு ஒரு பிராண்ட் வி ஆர் பில்டிங் ரைட் நவ். ஸோ இப்போ வந்து வென் வி ஆர் பில்டிங் த பிராண்ட், அதாவது என் விஷன் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. லைக் அதாவது பிடிஜி யூனிவர்சல்னா கன்சிஸ்டண்ட்டாக தே நோ ஹவு டு கிவ் அமேசிங் மூவிஸ் அண்ட் ப்ரொடியூஸ் கிரேட் கான்டென்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஆப்பிள்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ ஐஃபோனுங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து ஆப்பிளுங்கிற ஒரு பிராண்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்குது. இப்போ ரெண்டுத்துக்குமே வந்து ஓகே, ஆப்பிள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணால் என்ன நினைக்கிறாங்க எல்லாரும்? ஓ, அது சூப்பராக தான் இருக்கும், எவ்வளோ காசு கொடுத்து வேணாலும் வாங்கலாம் அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பிராண்ட் பிடிஜி யூனிவர்சல் கிரியேட் பண்ணும். அது வந்து அமேசிங் ப்ராடக்ட்ஸை வச்சு பண்ணாதான் முடியும், அமேசிங் மூவிஸ் வச்சுட்டு. ஸோ இனிஷியலாக லைக் we've obviously done 3. We have a full-on pipeline for variety of different things. So நாங்கள் வந்து we've created things where like new actors or actresses or technicians or music, like எல்லாருமே வந்து they can submit their request to us. நாங்கள் வந்து எங்கே கரெக்டான ஸ்கிரிப்ட் எந்த கரெக்டான இதில் ஃபிட் ஆகிறாங்களோ கண்டிப்பாக we'll give them opportunity. That is definitely an important part of building an amazing company. அருண் சார், கொஞ்சம் மைக் வாங்கிக்கோங்க ப்ளீஸ். சார், நீங்கள் வந்து இல்லை சார், அந்த இன்னொரு படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சேஞ்ச் இருக்கு. அது உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும் ஏன் அது ஒன்றா இருக்குன்றதும் உங்களுக்கு தெரியும். ஐ திங்க் படம் ஸ்கிரிப்டாக வரும்போது உங்களுக்கு புரியும். இருக்கு சார், டைட்டில் பற்றி தான் ஒரு கேள்வி. என்ன சொல்லிட்டீங்க, என்னன்னா இது வந்து தலை அஜித் கூட வந்து நீங்கள் நடித்த ஒரு படம் ஒன்று இருக்குது சரிங்களா? அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் டவுனில் இருந்தீங்க, ஆனால் அவர் கூட நடித்த பிறகு வேறு லெவல் ஆகிட்டீங்க. அவருக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கோ அதே மாதிரி உங்கள் லெவலும் இப்போ அதிகமாகிடுச்சு சரிங்களா? இப்போ அதனால வந்து தலைன்னு போட்டால் படம் வந்து நல்லா எடுத்துக்கும், அவங்க தலை ரசிகர்லாம் வந்து நம்ம கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் பண்ணுறீங்களா? அது வந்து அவர்கிட்ட கேளுங்க. அது அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா இது வந்து படத்துக்கான ஒரு டைட்டில். ஸோ நிச்சயமாக ஐ திங்க் அது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த படமே சொல்லும், அதுக்கான ஒரு விஷயத்த சொல்லும். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பல ஃபேன்ஸ் ஸ்டார்டட் லைக்கிங் மீ, என்னை வந்து விரும்ப ஆரம்பிச்சாங்க, என்னை வந்து ஆதரிச்சாங்க. அவங்க மட்டும் இல்லை, எல்லா தரப்பின ஃபேன்ஸுமே என்னை வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க இல்லை, எல்லா ஃபேன்ஸும் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. ஸோ இங்கே நான் இருக்கிறது எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு, என்னால் என்ன புதுசாக ஒவ்வொரு படத்துலையும் வித்தியாசமாக பண்ண முடியும் அப்படின்றத, நான் அவங்கள எக்ஸைட் பண்ணக்கூடியவளை என்ன என்னால் பண்ண முடியுன்றது தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான வரவேற்பு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நிச்சயமாக அந்த உழைப்பு என்னோட ஒவ்வொரு படத்துலையும் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையும் அதுக்கான உழைப்பு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டைட்டிலுக்கான விஷயம் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. இந்த படத்தில் வந்து பேர் பாடியை நடிச்சிருக்கீங்க, பேக்கில் வந்து அது மாதிரி இருக்குது. ஏன் எதனால இந்த பேர் பாடியை நடிக்கணும்? ப்ளஸ் இந்த ஸ்டில்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்டின் கோயிலில் போனீங்கன்னா இது மாதிரி ஸ்டில்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, பேர் பாடியா சம்திங் இஷ்யூ எல்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ அதுல ஏதாவது குறிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லைங்க, சார் சொன்னாங்கல்ல, திருக்குறள் சார் சொன்ன மாதிரி ஒரு பெயிண்டிங்ல இருந்தா அது இன்ஸ்பயர் ஆனார். அவர் ரோமன் பெயிண்டிங்ல இருந்தா அது வந்து இன்ஸ்பயர் ஆனாரு. ஸோ அது அவர் என்கிட்ட காட்டவும் சார் இந்த மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸ் தான் என்கிட்ட காமிச்சாரு. நான் ஃபர்ஸ்ட் சார் நீங்க அப்படியே பண்ண முடியாது, ஏன்னா நீங்க வந்து அப்படி பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ஆப்போசிஷன் பார்ட்டி வந்துடும், அது ஒரு மறைமுகமா நம்ம ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் வெங்கட்ராம் சார் ஷூட் பண்ணாரு. அண்ட் இன்னைக்கு இந்த அவுட்புட் அதனால கிடைச்ச ஒரு விஷயம். அண்ட் ரெண்டு பேர் சொன்னார்ல, 2 மிருகங்கள் சண்டை போடுற மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஐ ஃபெல்ட் அது ஒன்று கிடைச்சிச்சு இந்த ஃபர்ஸ்ட் லுக்ல. ஸோ இன்னைக்கு நீங்க அப்ரிஷியேட் பண்ணி அதை பத்தி பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஆடியன்ஸ் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நான் இன்னும் ஃபோனை ஓபன் பண்ணதான் தெரியும் அதோட கமெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ. அருண், உங்களுக்கு வந்து நீங்க வந்து வில்லனா ரொம்ப நாள் ஹீரோவா பண்ணிட்டு இருந்தீங்க. தலையோட படத்துல அஜித்தோட படத்துல நடிச்சீங்க. அவர்கிட்ட இருந்து இப்ப ரெட்டத்தலைங்கிற இந்த டைட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு கால் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா
அவருக்காக நீங்க வந்து உங்க கேடர்ல இருந்து இறங்கி நடிச்சு கொடுத்தீங்க வில்லனா. ஆனா அது உங்களுக்கு நல்ல பேர் இவர் சொன்ன மாதிரி ஏற்படுத்தி தந்தது. இப்போ தலை இதை எப்படி எடுத்துப்பாரு, அதாவது அஜித் எப்படி எடுத்துப்பாரு, உங்களுக்கு அந்த ஃபோன் பாராட்டு வரும் அந்த டைட்டில பார்த்தோன்னே? ஏன்னா எனக்கு தோணுச்சு பார்த்தோன்னே, ஏன்னா அஜித்தும் உங்களை மாதிரி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், எப்படி எதிர்பார்க்குறீங்க? நிச்சயமா அவர் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் லுக் அப்ரிஷியேட் பண்ணுவாரு, பார்த்துருந்தா கண்டிப்பா அதை அப்ரிஷியேட் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் டைட்டில் பார்த்தோன்னா அவர் டக்குன்னு ஒன்று யோசிப்பாரு, ஓ பரவாயில்லையே அப்படின்னு ஏதோ யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் படம் வரும்போது ஐம் ஷோர் இட் வில் பி அப்ரிஷியேட்டட் அண்ட் சந்தோஷமா இருக்கு அண்ட் ஜஸ்டிஸ் பண்ணுவோம்னு நம்புறேன். டைரக்டர் சார், டைரக்டர் சார் இல்லை இதில் வந்து ரெட்டத்தலை தானியா ஹோப்பு கூட இருக்கிற தலைக்கு அதிக ரொமான்ஸ் சீனா எல்லாம் அப்பா சாரி சித்தி, ஏன்னா அவங்க பேரை மன பண்ண முடியாது, இவங்களும் நல்லா தெரியும். தனியா ரவிச்சந்திரன் அவங்க கூட உள்ள தலைக்கு ரொமான்ஸ் ஜாஸ்தியா, சித்தி கூட உள்ள தலைக்கு ரொமான்ஸ் ஜாஸ்தியா? ஏன்னா நீங்க மிருகம் சொல்லிட்டீங்க ரெண்டு பேருமே, அதாவது ரெண்டு தலையுமே யாரு கூட ரொமான்ஸ்? ஏன்னா இங்க வீரம் நல்லா தெரியுது ஸ்கிரீன்லயே, ரொமான்ஸ் யாரு கூட ஜாஸ்தி? இவ்வளவு கேள்விக்கு பதில் சொல்ற அளவுக்கு நான் படிக்கலைங்க, கஷ்டமானதா இருக்கு. சார் ஒன் மோர் கொஸ்டின். சரிங்க சார், நீங்க ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக், ஸோ உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ்ல இவங்க தான் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா யாரு சார்? அண்ட் வந்து உங்களுடைய கேரக்டர்ல இருந்து ஓ மை டாக் படத்துல இருக்கட்டும், உல்வரின் ஹியூ ஜாக்மனோட அந்த ரெஃபரன்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி என்ன இருந்தாலே நீங்க சவுட் பண்றதா இருக்கட்டும், சில ரன்னிங்கா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ அதுதான் இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்னு தோணுச்சு. ரைட்டா? உங்களுடைய ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு யார் இன்ஸ்பிரேஷன்? இல்ல இன்ஸ்பிரேஷன் அப்பாவே இருக்காங்க. நீங்க காளி படம் எல்லாம் பாத்திருக்கீங்கல்ல, அப்பா ரஜினி சார் பண்ண படத்துல எல்லாம் அவங்க அப்போ அப்படி யூஸ் டு ஒர்க் அவுட். இன்னமும் நான் வந்து அப்பாவோட டம்பிள், அதாவது நம்ம நார்மல் டம்பிள் இல்ல, அந்த காஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அயன்ல இருக்கும் ஒரு ஃபுல் மோல்டு வச்சு ஒண்ணு, அது 2 வச்சு பண்ணுவாங்க. அவங்களோட கார்ல கட்டெல்லாம் வீட்டுல இருக்கும் அந்த டைம். ஸோ நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க. எம்ஜிஆர் சார் வாஸ் அந்த டைம்ல இருந்தே அவரோட பிசிக்கை பார்த்து ரசிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுல இருந்து நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒருத்தர் கமல் சார் பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க. பட் நான் வந்து இன்ஸ்பயர் ஆனது ரித்திக் ரோஷன். அண்ட் இங்க நம்ம பாலிவுட்ல சொல்லணும்னா அவர், பிகாஸ் ஐ ரியலி லைக்ட் தி வே ஹி வாஸ் பிரசன்டட். அவர் ஃபர்ஸ்ட் படத்திலேயே அவர் வந்த விஷயம், ஏன்னா அதெல்லாம் நான் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அது நடந்தது. ஸோ அப்போ அது ஒரு பெரிய இதுவாக பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேருந்து எனக்கு முன்னாடிலேருந்து எனக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லையும் உடம்பு நல்லா வச்சுக்கணுன்றதுலேயும் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் இங்கே வீட்டில் இருக்கும் போது. ஸோ அது ஒரு இதுவாக ஆயிடுச்சு எனக்கு. அண்ட் ப்ளஸ் நிறைய பேர் இருக்காங்க ஹாலிவுட்ல பார்த்தீங்கன்னா, சிலோசிஸ்டர் ஸ்டாலினா இருக்கட்டும், இல்லை நம்ம அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகரா இருக்கட்டும், எல்லாருமே அந்த போஸ்டர்ஸை வச்சு தான் நம்ம போயிட்டு இருந்தோம். ஸோ தட்ஸ் ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் இஸ் தேர். அண்ட் ப்ளஸ் ஒரு ஆக்டருக்கு ஐ திங்க் நான் வந்து ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ திங்க் ஒரு ஆக்டருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா ஐ திங்க் பிசிக் இருக்கணும். ஏன்னா பிகாஸ் அது நிறைய விஷயங்கள் அவங்க ஈஸியாக பண்ண முடியுது இல்லை. ஸோ அது நான் மைண்டில் வச்சு தான் ஐ ரியலி லவ் மெயின்டைனிங். ஸோ எல்லாரும் சொன்னாங்க இவ்வளோ வருஷம் அப்படின்னா, இட்ஸ் ஆக்சுவலி ஐ லவ் டூயிங் இட் அண்ட் ஐ கீப் டூயிங் இட். தட்ஸ் ஆல். ப்ரொடியூசர் சார் கிட்ட சார், நீங்கள் பேசும்பொழுது ஒரு இது சொல்லியிருந்தீங்க இந்த ஃபிசிக்கல் பற்றி, உடம்பு பாடியை. ஸோ பாலிவுட்டை கம்பேர் பண்ணியிருந்தீங்க. ஆனால் ஆக்சுவலாக நம்ம இதுலேயே தமிழ்நாட்டிலேயே வந்து சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் இன்னமும் அப்படி தானே வச்சிருக்காரு. ப்ரொடியூசர் கிட்ட கேட்குறேன். இல்லை நீங்கள் அப்போதுலேருந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம ஹீரோக்கள் நிறைய பேர் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சரத்குமார் சார் இருக்காரு. ஏன் அவரை சொல்லாமல் நீங்கள் பாலிவுட் அந்த சைட்லாம் போயிட்டு இருக்கீங்க? ப்ரொடியூசர் வந்து சொன்னாரு பாடி ஃபிட், கேள்வி சரியா புரியலங்க, கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. இல்ல ஆக்சுவலா பாடி ஃபிட்னஸ் வந்து நல்லா வச்சிருக்க ஹீரோ வந்து அருண் விஜய் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு யார் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிவுட்ல சல்மான் கான் அந்த மாதிரி சொன்னாரு. நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் வச்சிருக்காங்களே, அதை ஏன் சொல்லாம விட்டீங்கன்னு தான் கேக்குறேன். அதை பத்தி பேசுங்க. அவர் அதை பத்தி பேசல. இன்னொன்னு, இந்த விஷயத்துல நாங்களாம் ரொம்ப தெளிவா இருக்கோம். அதாவது எங்களுக்கெல்லாம் நாங்க சரத் சார் அப்படிங்கிறத விட சரத் அண்ணான்னு கூடுவோம். அவர் வந்து காலாகாலமா எங்க எல்லாருக்கும் வந்து ஒரு முன்னோடி. ஓகே, எப்படி தமிழ் சினிமாக்குள்ள வந்து ஃபிட்னஸ் எவ்வளவு முக்கியங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து அதை நிரூபிச்சவர் வந்து அவரை இப்ப நீங்க இப்ப சொல்லி காட்டுறதுனால நாங்க வந்து அதை ஆமா அது 100% கரெக்ட்னு நாங்க வந்து சொல்றோம்.
அருணை பத்தி பேசுனதுனால வேற யாரையும் இக்னோர் பண்ணியோ மருத்துவம் இது வந்து பேசவே இல்லை. 100% ஒத்துக்கிறோம். Thank you so much. சப்ஜெக்டா இருக்கு. Yes, last question. Yeah, last question கண்டிப்பா. ரெண்டு ஹீரோயின் சப்ஜெக்டா இருக்கு. கேக்கல உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கு. கதை கேட்டு பண்றோம், பட் கண்டிப்பா இருக்கு. அது நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். 100% ஷூர். சாரி, கொஞ்சம் மாசத்துல தெரிஞ்சிரும். Thank you so much. பாராட்டுகளுக்கு நன்றி. ஆனா நீங்க முன்னாடி சொன்ன விஷயம் அப்படி கிடையாது. ஐ திங்க் இது எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பாலா சார் மாதிரியான ஒரு டிரெக்டர் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் சிரமமாவே தெரியல. ஏன்னா அது வந்து விருப்பப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும் போது எந்த நேரத்திலையும் எனக்கு ஒரு சின்ன ஒரு சிரமம் கூட எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ லவ்ட் ஈச் அண்ட் எவ்ரி டே, ஈச் அண்ட் எவ்ரி மினிட், ஒவ்வொரு செகண்டும் அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய எக்ஸைட்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கண்டிப்பாக படம் வரும்போது அது ஒரு வேற ஒரு விஷயம் அவங்க எல்லாருக்கும் ஒரு வேற ஒரு பரிமாணத்தில் கண்டிப்பாக பாலா சார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் அது ஒரு வேற ஒரு விஷயம் ஒன்று கொண்டு வந்திருக்காரு. ஐ எம் எக்ஸைட்டட் அண்ட் ஐ எம் ஷுர் ஆடியன்ஸுக்கும் அது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் அப்ரிசியேஷனுக்கு நன்றி. பட் ஆல் தி ஆக்டர்ஸ் ஆர் ஃபினாமினல். ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்கவுங்க தி ஆர் ஃபினாமினல். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு இறைவனுக்கு நன்றி, பாலா சாருக்கு நன்றி. தேங்க்யூ. Thank you so much, sir. Thank you, entire team. So, group photo எடுத்துடலாம். Yes. Photographers first photo எடுத்துடலாம். Yeah, படத்துடைய other technicians also kindly come and join the team. Stunt